என்னடா வண்டி மட்டும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆச்சுன்னா வண்டி ட்ரை ஆயிடுச்சு பந்தாங்களே. இவ்வளோ அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரை ஆகி விட்டது. இப்படி உக்காந்துருக்கோம். எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை விட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. இப்போ வந்துடும் சொன்னாங்க. யாரோ கண்ணனாமா அவராக இருப்பாரோ இவரு இல்லைங்க, அவன் வண்டையில் வரவர் இல்லைங்க, இவர் இல்லைங்க. எங்கள் அம்மா அவர் தானே நினச்சிங்க. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நான் ஆரம்பத்திலே கேட்டேன், நான் என்ன என் மேலே ஒரு மிஸ்டேக், நான் அப்போவே டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கணும். இவங்க அப்பாட்ட கேட்டேன், காலையில் பெட்ரோல் அடிங்க, நேற்றே கம்மியாக இருந்துச்சு, நான் சொல்லியிருந்தேன் பெட்ரோல் அடிங்கப்பா அப்படின்னு. வரும்போது கரெக்டாக வண்டி எடுக்கும்போது நான் கேட்டேன், பெட்ரோல் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாக்க அடிச்சுட்டேன்னாரு. நான் அந்த நம்பிக்கையில் நான் டிக்கி ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போதே வண்டி ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு பெட்ரோல் தான் கம்மியாக இருக்குன்னு. பங்க் இருக்குது இங்கே பக்கத்தில், அதை தள்ளிட்டு போகணும், பாப்பாங்க இருக்காங்க, கூட்டிகிட்டு போகிற கஷ்டம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். இந்த அக்கா வேறு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு வந்தாங்க. பாவம் இந்த அக்கா. ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல? சம்மந்தம் இல்லைதான். ஃப்ரீ ஹேர் விடுறவங்கெல்லாம் வண்டியை ட்ரை ஆகாது, வண்டி ட்ரை ஆகிறவங்களாம் ஃப்ரீ ஹேரும் விடணும். மிஸ்டேக் நம்ம மேலே. வண்டி எடுக்கும் போதே பெட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுக்கணும். என் ஹஸ்பண்டை வந்து நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால நம்பிக்கையில் நான் எடுத்துட்டேன். ஆனால் அடிச்சிருந்தா சொல்கிறார், 100 ரூபாய்க்கு அடிச்சிருந்தா எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. பாப்பாங்க ஸ்கூல் போட்டு கொண்டு வந்து வண்டி நிறுத்தினார், அவ்வளோதான். நான் எங்கேயும் வெளியே பெருசாக எடுக்கவே இன்னைக்கு. என்னாச்சு? எவனா ஆட்டை போட்டாமா? ஆட்டை போட்டானா பங்க்கில் ஏதாவது பாடத்தனம் பண்ணிட்டாங்களான்னு தெரியும். இது ஒரு பாடம் தான். இனி எங்காவது கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பெட்ரோல் செக் பண்ணிக்கணும். நம்ம பந்தங்களாகி நீங்களும் செக் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே பந்தங்களே. அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல. கோயம்புத்தூர் பாப்பனா கெம்பாளையம் காய்கடை மணிஷ் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். நம்ம பந்தங்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்களாலோ இருந்தீங்கனாலோ வாங்க. நம்ம லைவ் போடலையே. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சௌந்தர்யா மேம் எல்லாம் இங்கே பாப்பனாக்கப்பாளையம் தான் வீடு இருந்தீங்க. நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம், வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸ்வர்ணலதாவா அவங்க பேர்? ஸ்வர்ணலதா.